அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கான மே மாத ராசி பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க. மே மாதத்தோட கிரக சஞ்சார நிலையை பார்க்கலாங்க. சனி பகவான் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 4வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுசுமே சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல தாங்க ராகு பகவானும். புதன் பகவான் 4வது ஸ்தானத்திலிருந்து 2வது வாரத்தில் 5வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்வாருங்க. கடைசி வாரத்தில் புதன் பகவான் 6வது ஸ்தானத்துக்கும் சஞ்சரிக்க போறாருங்க. சூரிய பகவான் முதல் 2 வாரம் மேசத்தில் உச்ச பலத்தோட இருக்காருங்க. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு இடம் பெயர்வாருங்க. சுக்கிரனும் இந்த மாதம் மேச ராசிலேருந்து ரிஷப ராசிக்கு இடம் பெயர்வாருங்க. குரு பகவான் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசிலேருந்து இடம் பெயர்வாருங்க ரிஷப ராசிக்கு. தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3ல் இருக்கிற சனி பகவான் நிறைய நட்பலங்களை இன்னும் செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கிறாரு, இன்னும் செய்ய போறாருங்க. 3வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிற காலம் முழுசுமே நமக்கு பொருளாதாரத்துல நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்க. நிறைய நட்பலங்களை 3வது ஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் செய்வாருங்க. 4வது ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால பூமியினால நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. பூமி யோகம் உண்டுங்க. நிறைய பேர் நிலம் வாங்கறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ஒரு சிலர் கடன் வாங்கியாவது இந்த மாதத்துல நிலம் வாங்குவாங்க. ராசிநாதனான குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சரிக்க போறதுனால உங்களோட திறமைக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு வேலைகள் வருங்க. நீங்க திறமையோட அதை கையாண்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. மற்றவங்கனால ஈஸியா செய்ய முடியாத வேலையெல்லாம் உங்க கைக்கு வருங்க. நீங்க அதை திறமையோட முடிச்சு நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. இந்த மாதத்திலிருந்தே ரொம்ப சேலஞ்சிங்கான என்வரான்மெண்ட்ல தாங்க இருப்பீங்க. உங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. மற்றவங்களால முடிக்க முடியாத காரியத்தை நீங்க சவால் விட்டு முடிச்சு காட்டுவீங்க. அதனால உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்குங்க, நல்ல நேம் கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு ஒரு பொசிஷன் சேஞ்சோ இல்ல சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மொத்தத்துல உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வந்துடுவீங்க. தொழிலையும் வியாபாரத்திலையும் அப்படித்தாங்க இருக்கும். நிறைய போட்டிகள் இருக்குங்க. அதனால நீங்க சிந்திச்சு நல்ல நல்ல ப்ராடக்ட் எல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. நிறைய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய வகையில நீங்க யுத்திகளை எடுப்பீங்க. திறமையான முடிவுகள்னால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா மேம்படுங்க. ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுங்க. அது சுப செலவுக்காக கூட இருக்கலாங்க. திருமணத்துக்காக, இல்ல வீடு வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக இருக்கலாங்க, இல்ல ஆபரண சேர்க்கைக்காக கூட இருக்கலாங்க. எது எப்படி இருந்தாலும் அதிகப்படியான கடன் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல அதிக வட்டிக்கு கடன் வாங்குறத முற்றிலுமா தவிர்க்கணுங்க. உங்களுக்கு குறைஞ்ச வட்டிக்கே கொடுக்கறதுக்கு நிறைய ஆள் இருப்பாங்க. அதனால கவனமா கம்மியான வட்டிக்கே வாங்குங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பிரச்சனைக்கு ஆளாகிறாதீங்க. அதே போல உங்க ஆரோக்கியத்துல நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறத தவறாம கடைபிடிங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கிரக அமைப்புல இருக்குங்க. மே முதல் வாரத்துல கொஞ்சம் தொழிலோ வேலையோ கொஞ்சம் மந்தமா இருக்குங்க. புதன் பகவான் நீச்சஸ்தானத்திலிருந்து 5வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றதுக்கு அப்புறம் உங்களோட சிந்தனையும் தெளிவு பெறுங்க. அதே போல தொழிலையும் வேலையிலையும் நல்ல உற்சாகம் கிடைக்குங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு நல்லா இருக்குங்க. சந்தோஷமா இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சி குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. 4வது ஸ்தானத்துல ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகுங்க. அதை பெருசுபடுத்த வேண்டாங்க. அதே போல தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணுங்க. சூரிய பகவான் 5வது ஸ்தானத்துல உச்சகதியா இருக்கிறதும் சிறப்பு தாங்க. மே 14ஆம் தேதி போல 6வது ஸ்தானத்துக்கு போறாருங்க. அது இன்னும் சிறப்புங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. உங்கள்கிட்ட இவ்வளவு நாள் வம்பு பண்ணிட்டு இருந்தவங்களா தானா விலகி போயிடுவாங்க. உங்களோட போட்டியிடறக்கே எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. எதிலையும் ஜெயித்து காட்டக்கூடிய தன்மை ஏற்படுங்க. சூரிய பகவான் ரிஷபராசிக்கு போனதுக்கு அப்புறம் மே மாத கடைசி வாரத்துல மனைவினால உங்களுக்கு செலவுகள் ஆகக்கூடிய கிரக அமைப்பு இருக்குங்க. அதை நீங்க சுப செலவா மாத்திக்கங்க. அவங்களுக்கு ஆபரணம் வாங்குறது, இல்ல வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வாங்குறது, இல்ல அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்குறது, இல்ல கார் வாங்குறது, இது போன்ற ஏதோ ஒரு சுப செலவா நீங்க மாத்திக்கலாங்க. இந்த மாசத்திலிருந்தே நீங்க ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. தேவைக்கு அதிகமா கடன் வாங்குறத தவிர்க்கணுங்க. 2வது அனாவசியமா வாக்குவாதத்தில் ஈடுபடுறத முற்றிலுமா தவிர்க்கணுங்க. மற்றபடி உங்களோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. அதன் பயன்படுத்தி நீங்க நல்ல உயரத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.